பெருமாள் போல் சிவபெருமான் சைன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் உலகில் ஒரே சிவன் கோயில். பிரதோஷ வழிபாடு முதலில் நடத்தப்பட்ட சிவன் கோயில். சிவபெருமானின் தலை மற்றும் பாத தரிசனம் காணக்கூடிய உலகில் ஒரே கோவில். தட்சிணாமூர்த்தி தன் மனைவியுடன் காட்சியளிக்கும் திருத்தலம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரிமாபல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் சித்தூர் மாவட்டம் சென்னை டு திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் சென்னையில இருந்து 60 கிலோமீட்டரும், திருப்பதியில இருந்து 72 கிலோமீட்டரும், ஊத்துக்கோட்டையில இருந்து 2 கிலோமீட்டர்லையும் சுருட்டப்பள்ளி என்ற ஊரில் இக்கோயில் அமைந்து உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கோயிலோட தல வரலாறை பார்க்கலாம். பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த தேவர்கள் ஒரு புறமும், அசுரர்கள் மற்றொரு புறமும் மந்திரமலையை மத்தாக மாற்றி வாசுகி என்ற பாம்பை கயிறாக மாற்றி பார்க்கடலை கடைந்து உள்ளனர். அப்பொழுது வழி தாங்க முடியாமல் வாசுகி என்கின்ற பாம்பு விஷத்தை கக்கி உள்ளது. இந்த கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்ற தேவர்கள் சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வருமாறு கூறுகிறார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் திரட்டி ஒரு நாவல் பழம் போல் செய்து சிவனிடம் கொடுக்கிறார். இந்த விஷம் வெளியே சென்றால் உலகில் உள்ள மொத்த உயிர்களும் அழியும் என்பதால் அந்த கொடிய நஞ்சை சிவபெருமான் விழுங்கினார். இதனை கண்டு பயந்த பார்வதி சிவனின் கழுத்தை விஷம் உள்ளே செல்லாத மாதிரி கை வைத்து அழுத்தி பிடிக்கிறாங்க. இதனால் சிவனின் கழுத்தில் விஷம் தங்கி நீல நிறமாக மாறுகிறது. இதனால்தான் சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் செல்லும் வழியில் சற்று ஓய்வெடுக்க பார்வதி தேவி மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துள்ளார். அந்த இடம்தான் இப்பொழுது சுருட்டப்பள்ளி கோயில் அமைந்துள்ள இடம் என்று தல வரலாறு சொல்கிறது. சிவபெருமான் பள்ளி கொண்டு இருந்ததால் பள்ளிக்கொண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலில் உள்ள சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த கோவிலில் அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக காசு தராங்க. பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மங்களபிகை உடனும், வால்மீகீஸ்வரர் மரகதபிகை உடனும், விநாயகர் சித்தி புத்தி உடனும், சாஸ்தா பூரணை புஷ்கலை உடனும், குபரன் கௌரி தேவி சங்கநிதி மற்றும் பதுமநிதி உடனும், முருகவள்ளி தேவனை உடனும், இப்படி அனைத்து தெய்வங்களும் தன் மனைவியுடன் காட்சி கொடுக்கும் ஒரே திருத்தலம் இந்த கோயிலாக உள்ளது. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு அம்சம் சிவனின் தலை முதல் கால் வரை பார்க்க முடியும். பொதுவாக சிவன் கோயில்களில் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த கோவிலில் சிவனை சிரசு மற்றும் பாத தரிசனமே நம்ம பார்க்க முடியும். மற்றும் இந்த சிவன் கோயிலில் சடாரி மற்றும் தீர்த்தம் பெருமாள் கோயிலில் கொடுப்பது போல இங்கு தருகிறார்கள். ஆந்திரால இந்த கோயில் இருந்தாலும் தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யப்படுது. அடுத்த சிறப்பம்சமாக பல கோயில்களில் நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு தன் மனைவியுடன் காட்சி தருகிறார். இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் திருமண தடை விலகும் என்றும் ஞானம் கல்வி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த சிறப்பு பிரதோஷ வழிபாடு தோன்றுவதற்கு இந்த கோயில் தான் மூல காரணமாக இருந்து உள்ளது. சிவன் ஒருமுறை கோவத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிய பொழுது அவர் உக்கிரத்தில் இந்த உலகமே ஆடி உள்ளது. அப்பொழுது நந்திகேஸ்வரர் கோவத்தை குறைத்து கொள்ளுமாறு வேண்டினார் மற்றும் தன் தலையில் ஏறி ஆடுகள் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். சிவபெருமான நந்தியின் வேண்டுதலை ஏற்று இரு கொம்பின் இடையில் நடனமாடி கோபம் தணிந்தார். இந்த சம்பவம் நடைபெற்ற நாளில் வரும் திதி இதுதான். மற்றும் இந்த சம்பவம் நடைபெற்றது மாலை நேரம் என்பதால் அந்த திதி வரும் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு சிவன் கோயில்களில் நடத்தப்படுகிறது. இந்த கோயில தான் முதலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. பிறகுதான் மற்ற கோயில்களில் பிரதோஷ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சனி பிரதோஷம் அன்று இக்கோயிலில் தரிசனம் செய்தால் இழந்த பதவி செல்வம் மீண்டும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயில் மற்றொரு சிறப்பு ஏகபாத திருமூர்த்தி ஆகும். பிரம்மா 4 முகமுடன், சிவன் நந்தியுடனும், விஷ்ணு கருடாழ்வாருடனும் ஒரே கல்லில் அழகாக காட்சி கொடுக்கிறார்கள். இந்த மூவரும் சேர்ந்து இருப்பது பேர் தான் ஏகபாத திருமூர்த்தி ஆகும். இப்போ கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். கோயில் முன்பு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. கோயில் உள்ள வந்ததும் 3 நிலை ராஜகோபுரத்துக்கு முன்பு 5 அடி உயர அழகான நந்தி சிலையை பார்க்கலாம். இந்த கோயிலில் துவாரபாலர்கள் கிடையாது. என்ட்ரன்ஸ் உள்ள வந்ததும் கொடிமரமை பார்க்கலாம். கொடிமரம் லெஃப்ட் சைட்ல அம்மன் சன்னதியை பார்க்கலாம். அம்மனின் பெயர் மரகதம்பிகை. அம்மன் நின்ற கோலத்தில் சிம்ம வாகனையாக காட்சி தராங்க. கொடிமரம் ரைட் சைட்ல வால்மீகீஸ்வரர் சன்னதி உள்ளது. அவரின் சன்னதி முன்பு வேறு எங்கும் காண முடியாத வகையில் நந்திஈஸ்வரர் கை கூப்பிய நிலையில் அதிகார நந்தியாக காட்சி தராரு. இந்த 2 சன்னதியும் தரிசனம் செய்த பிறகு
இதற்கு அடுத்து சப்த கன்னிகள் தங்கள் வாகனத்தோட காட்சி தராங்க. பின்பு நாகம் சன்னதியும் மரத்துக்கு அடியில பார்க்கலாம். வில்வ மரம் இங்கு தல விருட்சமாக உள்ளது. கோயில் ஃபுல்லா சுத்தி வந்த அப்புறம் கோபுரம் சைடு வந்ததும் பள்ளிக்கொண்டேஸ்வரர் தனி சன்னதியில பார்க்கலாம். சிவபெருமான் பார்வதி மடியில் தலை வைத்து பள்ளி கொண்டிருப்பது போல காட்சி தருகிறார். இவ்வளவு பார்வதி தேவியே சர்வ மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். கோயிலோட டைமிங்ஸ் காலையில 6 மணியும் ஈவினிங் 4 மணியும் திறக்கப்படுகிறது. உலகில் எங்கும் காண முடியாத இத்தனை சிறப்புகளை கொண்டு உள்ள இந்த கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல ஒரு அற்புதமான ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.